அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாமயோகம் இது பார்த்திங்கன்னா பிராமியம்ன்ற நாமயோகம். சரிங்களா? இது ஒரு சுப நாமயோகம் தான், மங்களகரமான நாமயோகம் தான், சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற நாமயோகம் தான். இந்த நாமயோகத்துக்கு அதிதேவதை யார் வருவாங்க பார்த்திங்கன்னா பிரம்மதேவரே வருவார். அதுவும் இல்லாத அஸ்வினி குமாரர்கள் இவர்கள் இருவரும் தான் இந்த நாமயோகத்துக்கு அதிதேவதைகளாக வருவாங்க. சரிங்களா? இது ஒரு சுப நாமயோகம் சொல்லிட்டோம். ஸோ இந்த நாமயோகம் அப்படின்ற பிராமியம் அப்படின்னு நம்ம சொல்லச்சா என்ன சொல்லலாம்னா பிரம்மைன்னு சொல்லலாம், செல்வம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிறந்ததுன்னு சொல்லலாம். பொருள் பல பொருட்கள் இதுக்கு இது இருக்கும். தெளிந்த அப்படின்னு சொல்லலாம். இது ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருட்கள் இந்த நாமயோகத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இவங்க மகான்கள் யோகிகள் போல் பேசுவாங்க. இவர்கள் பேச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா வேதாந்தம் சித்தாந்தத்தை தழுவியதாக இருக்கும். எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் கடவுளின் செயல், அப்படி அது மாதிரி தான் இவங்களோட பேச்சு திறமையாக இருக்கும். நல்ல அறிவாளிகள், நல்ல திறமையானவர்கள். இவங்க படிப்பில் நல்லா படித்து நல்லா இது பண்ணுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க கொஞ்சம் வறுமையில் இருந்தாலும் பிற்காலத்தில் நல்ல யோகத்தை அடைவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்வம் சொல்வம் எல்லாமே இருக்கும். தர்ம சிந்தனையாளர்கள், தான தர்மங்கள்லாம் நல்லாவே செய்வாங்க. பெரியவங்களுக்கு எல்லாம் மதிப்பு எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ மகான்கள் யோகிகள் சித்தர்களோட ஆசீர்வாதம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அவர்களுடைய வழிகாட்டுதல் முறையில் நெறிமுறைகளை பின்பற்றி நடந்துப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நல்லாவே இருக்கும். தர்ம சிந்தனையாளர்கள் தான், பொறுமைசாலிகள். இப்போ எல்லாருக்கும் சமயோஜித புத்தி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக அதை கரெக்டாக செய்து முடிப்பாங்க. எல்லாருக்கும் நன்மையே செய்வாங்கன்னு சொல்லலாம். பொதுநலவாதிகள் தான் இவங்க. உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும். அதுக்கு இவங்களுக்கு இரக்க குணம் அதிகமாக இருக்கும். இவங்க எளிதில் உணர்ச்சிவசப்பட்டுருவாங்க. அதில் ஒரு சில பிரச்சனைகள் இவங்க இது பண்ணுவாங்க. ஒரு சமயத்தில் இவங்க கோவத்தில் கத்தவும் செய்வாங்க. அதை ஒரு பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி தான் பார்த்து இவன் சரியான சண்டைக்காரன் அப்படின்னும் பழி சொல்லுவாங்க. ஒரு சமயத்தில் இவங்க தியாகிகள் மாதிரி நடந்துப்பாங்க. எல்லாம் விட்டு கொடுக்க மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு. ஸோ அதை பார்த்து எல்லாம் ஏமாளின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவங்க ஆனால் இவங்க நல்லவர்கள் தான். எல்லாருக்கும் உதவும் நல்லா செய்வாங்க. ஈவி இறக்கம்லாம் பார்த்து உதவு மனப்பான்மை நல்லாவே இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் நிறையவே இருக்கும். ஒரு சிலர் இந்த உபாசனைகள்லாம் செய்வாங்க. நிறைய அந்த இதில் இருப்பாங்க. அதேமாதிரி இவங்களுக்கு யோகா, தியானம், பிராணாயாமம் இதெல்லாம் பக்காவாக இருக்கும். அந்த சித்தி பெற்றவர்கள் கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான் இவங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் பின்னால் இவங்க நல்ல செல்வ செழிப்போடு எல்லா வித வசதிகளோடு வாழ்வாங்க. அதில் எந்த வித குறையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரியவர்களை மதிக்கிறது எல்லாம் ஒரு நல்ல இதில் இருக்கும். இவங்களுக்கு திருமணம் தாமத திருமணமாக இருக்கும். பிள்ளைகள் இதில் ஒரு சில பிறப்புகளில் புத்திர பாக்கியத்தில் ஒரு சில தடைகள் தாமதங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இவங்களுக்கு. ஸோ அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அந்த சமயத்தில் இவங்க அதுக்காக இவங்க பிறக்காத நிச்சயமாக உண்டு. இவர்கள் அந்த சொல்கிற இறை சிந்தனை அதிகமாக இருக்கும். இவங்கக்கிட்ட இறை சிந்தனை அதிகமாக இருக்கும். நல்ல வழிபாடெலாம் நிறையவே செய்வாங்க. தல யாத்திரைகள்லாம் நல்லா செய்வாங்க. அதுமாரி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க விநாயகருக்கு இது சாத்தலாம், இது அருகம்பில் மாலை சாத்துறது. அதே மாதிரி பார்த்தோன்னா இவங்களுக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இதெல்லாம் சாத்தி வந்தால் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல சிந்தனையாளர்கள் தான். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நல்லாவே இருக்கும். நல்ல திறம் படைத்தவர்கள், உயரிய சிந்தனை, தர்மவான்கள், தானம் தர்மம் நிறையவே செய்வாங்க. இவங்களுக்கு எல்லாம் கட்டினாலும் பரவாயில்லன்னு அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்க நல்ல மனசு இவங்கக்கிட்ட இருக்கும். அதை வச்சு இவங்க ஏமாளின்னு கூட ஒரு சில பேர் பட்டம் கட்டுவாங்க. சரி, இவங்க அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இவங்க தான் எல்லாம் இறைவன் செயல் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால இவங்க அதை பற்றி இவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. அத்தகைய திறம் குணம் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு இந்த நாமயோகத்துக்கு யோகி யார் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவானே வருவார். யோக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீஷ நட்சத்திரம். ஸோ இது ஒரு சிறந்த நட்சத்திரம்னு நம்ம சொல்லலாம். இந்த மிருகசீஷ நட்சத்திரத்தில் பரசுராமர் அவதரித்தது இந்த மிருகசீஷ நட்சத்திரம் தான். அதனால் இவருக்கு
வீடு வண்டி வாகனம் அந்த யோகத்துலாம் வந்து பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எந்த வித இதுவும் இருக்கவே பிரச்சனையே இருக்காது. நல்ல கிடச்சிரும். அந்த செவ்வாய் தசை அந்த 7 வருஷத்தில் இவங்க எல்லாமே கிடச்சிரும் அவங்களுக்கு. வீடு வண்டி வாகனமோ, உடன்பிறப்புகள் நல்ல இது, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது, அது மாதிரி இவங்க நிறைய கிடைக்கும். மேலே இவங்களுக்கு வந்து செவ்வாயே இருக்கிறதுனால அரசாங்கத்தில் இவங்களுக்கு நிறைய ஆதாயம் இருக்கும். அரசாங்கம் மூலியமாகவே இவங்களுக்கு வருமானம் வரும். இவங்களுக்கு வட்டி தொழில் அது மாதிரிலாம் இவங்க செய்வாங்க. அதெல்லாம் இவங்க நல்ல கை கட்டி கொடி கட்டி பறப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க அந்த மாதிரி நல்ல திறமையை படைத்தவர்கள் தான் இந்த நாமத்தில் பிறந்தவர்கள். இவங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே நல்லா இருக்கும். கரெக்டாக பேசுவாங்க, கரெக்டாக செய்வாங்க. ஸோ அந்த செவ்வாய் தசையில் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த தசைன்னு நம்ம சொல்லலாம். செவ்வாயின்றப்போ எல்லாத்துக்கும் பூமி நிலத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடன்பிறப்புகள், அரசு துறை இதுக்கெல்லாம் கூட வந்து செவ்வாய் தொழில் இதெல்லாம் வச்சு அந்த இதில் வச்சு அவங்களுக்கு அந்த தசை வந்து ஒரு பெரிய மகா யோக தசையை அந்த 7 வருட காலங்கள் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டங்களில் இவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் எது, கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோயிலில் இருக்க ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கினாங்களே இவங்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். அதே போல் அந்த காலகட்டங்களில் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவை நோட்டு புக்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து மேலும் நன்மைகள் இவங்களுக்கு அந்த தசையில் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இந்த செவ்வாய் பகவான் எந்த கிரக நட்சத்திர சாரத்தில் இருக்கிறோ அந்த தசா நடித்து அவங்க 80% நன்மைகள் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த யோகமான இந்த தசைக்கான இந்த நாமயோகத்தில் யோகிகள், யோக தசைகள் இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. அதேமாதிரி இந்த நாமயோகத்துக்கு அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா கேது பகவான் வருவார். நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மூலா நட்சத்திரம் இருக்கும். ஸோ கேதுன்னு வச்சு ஞானக்காரகன். இவர்கள் இயற்கையாகவே அந்த ஞாபகத்தில் பிறந்தவர்கள் ஞானிகள் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அந்த இதெல்லாம் இருக்காது. கேதுனால தடைகள் நிறைய வரும் இவங்களுக்கு அந்த காலகட்டங்களில். 7 வருஷ காலகட்டங்களில் தடைகள், தாமதங்கள் எல்லாம், ஒரு விரக்தி மனப்பான்மை, மனச்சோர்வு, சோம்பல் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டங்களில் இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இவங்க வந்து ஜெகத் ரட்சக பெருமாள், திருக்கூடலூரில் இருக்க ஜெகத் ரட்சக பெருமாளை போய் வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அந்த காலகட்டங்களில் இவங்க நடக்க இருக்க வேண்டிய தடைகள், தாமதங்கள் கொஞ்சம் விலகி கெடுபலன்கள்லாம் குறைஞ்சி நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதேமாரி அந்த காலகட்டங்களில் வந்து இவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தவர்களுக்கு, கிறிஸ்தவ இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது உதவிகள் அந்த இனத்தில் இருக்க உதவிகள் செய்யலாம். மனநலம் குன்றியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள், அன்னதானம் அது மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு அந்த தசை வந்து நல்ல ஒரு மகா தசையாக மாறிடும். அப்படியே கெடுபலங்கள்லாம் குறைஞ்சி அந்த கேது தசையாக அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல இது வந்து அபரிவித வளர்ச்சிகள் வந்து அந்த திசையிலே அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் அவங்க. ஸோ அதனால் இவருக்கு எல்லாமே வந்து இது பிரம்மியம்னால பிராமியம், இந்த யோகமே வந்து ஒரு இந்த யோகம் ஞான மார்க்கத்தினால இடைப்படக்கூடிய யோகம் தான் இது. ஸோ இதில் நன்மைகள் நல்லாவே கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா மேலும் நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அதேமாதிரி இவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதை இவங்க உணர்ச்சி வசப்படுவாங்கன்ற, அதனால் வந்து இவங்களுக்கு கால் இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அந்த பிரச்சனைகள் வரத்துக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த நாமயோகம் வர அன்னைக்கு ஜிலேபி செய்து பிரகதீஸ்வரருக்கு, தஞ்சை பிரகதாம்பிகை சமேத பெரிய நாயகி அம்மாளுக்கு அது நிவேதம் பண்ணி தானமாக படைத்தாங்க அப்படின்னா வந்து அந்த இவங்களுக்கு இந்த இருக்கிற தடைகள், தாமதங்கள்லாம் விளங்கி மேலும் நன்மைகள் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி அந்த கேது தசை நடக்கச்சு கூட இவங்க வந்து பிள்ளையாருக்கு வந்து வீட்டில் அருகில் இருக்க பிள்ளையாருக்கு வந்து அருகம்பில் மாலை போடலாம். பின்ன ஆஞ்சநேயருக்கு வந்து இவங்க இது வெற்றிலை மாலை அதை சாத்திட்டு வந்தாங்க அப்படின்னா மேலும் நன்மைகள் இவங்களுக்கு அதில் கிடைக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கான குணநலங்கள், அதை பற்றி பேசணும். இத்தோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வேறொரு நாமயோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.